நம்ம கடுமையான பாவம் செஞ்சாலும் இயேசு கிட்ட திரும்பி வந்து மன்னிப்பு கேட்க முடியுமா? இயேசு நம்மளை மன்னிப்பாரா? போன்ற கேள்வி நம்ம மனசுல எழுந்திருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா பேதுருவை இறைவன் மன்னித்தார். மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவரை திருச்சபையின் தலைவராக நியமித்தார். அவருடைய விண்ணக சாவியை அவரிடம் கொடுத்தார். இந்த அளவுக்கு பேதுருவை உயர்த்திய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் உயர்த்துவார். ஆனால் எப்படி? அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட பேர் பிரிட்டோ. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீட்டில் போகலாம். எனக்குமே என்னோடய வாழ்க்கையில் இந்த ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா நான் பள்ளியிலிருந்து கல்லூரி போகும்போது அந்த ஒரு இடைப்பட்ட காலம் என்பது தான் எனது வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு பெருசாக வந்து பக்திலாம் ஒன்றும் கிடையாது. பண்ணாத சேட்டைகள், செய்யாத தவறுகள் கிடையாது. அதுக்காக பல வகையில் தண்டனையும் பெற்றிருக்கின்றேன். எந்த அளவுக்கு அப்படின்னா, பள்ளியில் ஒதுக்கப்பட்ட மாணவனாக இந்த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கூலில் இருந்திருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு கற்றுத்தந்த பாடம். ஏன்னா நார்மலாக சேட்டை இருந்தால் பரவாயில்ல, பட் ஆனால் நிறைய காரியங்கள் அடிதடி மற்றும் பல காரியங்களில் ஈடுபட்டிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பாவமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கோம். பிறரை துன்புறுத்தி இருக்கின்றோம். பிறருக்கு கீழ்ப்படியாமல் மீறி செயல்பட்டதனால் அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, சர்ச்சில் வந்து எந்த ஆக்டிவிட்டீஸ்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறது, ஜெபிக்கும் பொழுது அதற்கு பெருசாக முக்கியத்துவம் தராமல் விலகி செல்வது, இது மாதிரி அனைத்து காரியங்களுமே நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய மனசில் முழுக்க பாவம் மட்டுமே நிறைஞ்சிருந்தது. ஒரு துளி கூட நன்மை நிறைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேரத்தில் என்னால் சொல்ல முடியல. ஆனால் காலேஜ் சேர்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எங்கள் வீட்டில் நவநாள் ஜபம் ஒப்பு கொடுத்தாங்க. எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வந்து நான் வந்து ஜபிக்க ஆரம்பித்தேன். பட் நான் எனக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்தது. நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்தது. நம்மளுக்கு காலேஜ் கிடைக்குமா கிடைக்காத ஒரு மாதிரி பயமும் இருந்தது. முழுமையான நம்பிக்கை வந்து இறைவனிடம் இல்லாததுனால எனக்கு ஒரு பயம் மனசில் ரொம்பவே இருந்தது. ஆனால் இறுதியில் எனக்கு லயோலா காலேஜில் சீட் கிடச்சது, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ்க்கு. அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு மாற்றம். என்னது இது, ஏதோ ஒரு நல்லது நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் ஸ்கூலில் என்னை விட மார்க்ஸ் அதிகமாக எடுத்திருந்தவங்க நிறைய பேர் இருந்தாலும் எனக்கு லயோலா காலேஜில் வாய்ப்பு கிடச்சிது. எங்களுடைய ஸ்கூல்லேயே நான் மட்டும்தான் லயோலா காலேஜ்குள்ளே போகிறேன். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தேன், பட் நிறைய பேர் கிடைக்கல. நான் மட்டும்தான் உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறமா அங்கேயும் வந்து அந்தளவிற்கு பக்தியான ஒரு வாழ்க்கையெல்லாம் நான் வாழவில்லை. உலகப்போக்கான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் சின்ன சின்ன நிகழ்வுகள் என்னுடைய மனமாற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. ஆனால் நான் திரும்பி மனம் மாறி வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் எடுத்துருச்சு. ஏன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு 12th ஜாயின் பண்ணுற டைமில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ கொஞ்சம் நான் வந்து அடங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த கொரோனா லாக்டவுன் வருது இல்லையா, அந்த ஒரு லாக்டவுன் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்று சொல்லலாம். ஏன்னா எங்கேயும் போக முடியல, வீட்டில் மட்டும்தான் இருக்கணும். ஒரு வகையில் சர்ச்சுக்கெலாம் போக தேவையில்ல, வீட்டிலே இருக்கலாம் அப்படின்றதும் சந்தோஷமாக இருந்தது. பட் ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த ஒரு நெருடல் எப்படி மாறுச்சு அப்படின்னா, நான் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன், கடவுள் என்னை ஏற்றுப்பாரா, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா, நான் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்றேன், பட் அதுக்கு நான் தகுதி உள்ளவன் தானா, நான் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேனே அப்படின்னு பண்ணும்போது தான் என்னோடய வாழ்க்கையில் அடுத்த ஒரு அற்புதம் நடந்தது. நான் ஆசைப்பட்ட மாதிரியே எம்சிசி காலேஜில் எம்எஸ்டபிள்யூ எனக்கு கிடச்சிது. அப்போது நான் ஆசைப்பட்டதை இறைவன் தருகின்றார். அது நியாயமானதாக இருந்தால் இறைவன் நமக்கு தருகின்றார். அப்போது என்னுடைய வேண்டுதலானது இன்னும் வலிமையடைய ஆரம்பிச்சது. படிப்படியாக இறைவன் பக்கம் திரும்பி கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச், அப்புறம் வந்து இறையியல், பல புத்தகங்களை வாசிக்க துவங்கினேன். பல வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மனமாற்றத்திற்கு இறைவன் செய்த ஒரு அற்புதம் மிகப்பெரிய காரணம். அதன் பிறகு இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து நான்
செயல்பட்டேன் அல்லவா, அதுதான் இப்போ இந்த ஒரு நிலைமையில் நான் இருப்பதற்கு, உங்களோடு தொடர்ச்சியாக பயணிப்பதற்கு, உங்களிடம் இறைவார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்கு இதுதான் காரணம். அப்போது என்னோட வாழ்க்கையில் இறைவன் இவ்வாறு செயல்பட்டிருக்கின்றார். ஏன்னா ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு செய்யக்கூடிய சேட்டைகள் அனைத்தையும் செஞ்சுட்டு அதிலிருந்து மீண்டு எழுந்து வந்து 12லேயும் பெருசாக மார்க்ஸ் கிடையாது, பட் ஆனால் என்னையும் நல்ல காலேஜில் சேர்த்து எனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்து படிப்படியாக நான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமையில் இருப்பதற்கும் இறைவனுடைய அருள் மட்டுமே எனக்கு காரணம். இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையை நான் வைத்தேன். அந்த ஒரு நம்பிக்கையானது படிப்படியாக எனக்கு உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். படிப்படியாக உயர்ந்து இறுதியாக இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். அதனால் இறைவன் எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இதே ஒரு காரியம்தான் பேதுருவிடமும் இருந்தது. பேதுரு கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், நீ என்னை நேசிக்கின்றாயா, நீ என்னை நேசிக்கின்றாயா, நீ என்னை நேசிக்கின்றான்னு 3 தடவை கேட்டார். 3 தடவையும் பேதுரு ஆம் ஆம் என்று பதிலளித்தார். ஆனால் அவர் கைது செய்யப்பட்டு இழுத்து செல்லப்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், நீ வந்து அவருடைய சீடர் தானே அப்படின்னு கேட்கும்போது இல்லை 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 என்று 3 முறை மறுதளித்தார். இங்கே 3 முறை இயேசு கேட்டதற்கு பதிலளித்தார், ஆனால் இங்கே 3 முறை அவர் மறுதளித்து விட்டார். அதன் பிறகு இயேசுவை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் நொறுங்கிவிட்டது. அதுக்கப்புறம் மனம் வருந்தி தான் செய்தது மிகப்பெரிய துரோகம் என்று நினைத்து மனம் வருந்துகிறார், மன்னிப்பு வேண்டுகின்றார். இறைவனிடம் முழுமையான நம்பிக்கையை வைத்து திரும்பி வருகின்றார். திரும்பி வந்த பேதுருவை அன்புடன் அழைத்து கொண்டு அவருக்கு திருச்சபையினுடைய சாவியை, திறவுகோலை கொடுக்கின்றார். கொடுத்து அவரை முதல் போப்பாக அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கின்றார். இன்றைக்கு பேதுருவின் மீது கட்டப்பட்ட திருச்சபையாக கத்தோலிக்க திருச்சபை 2000 ஆண்டுகளாக உறுதியாக நிற்கின்றது. பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. இயேசுவை மறுதளித்த பேதுருவை இறைவன் நேசித்தார். அவர் பாவம் செஞ்சிருந்தாலும் அவருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தந்து அவர் நேர்மையாளராக மாறி திருச்சபையினுடைய தூணாக மாறக்கூடிய அளவிற்கு இறைவன் அவரை உயர்த்தியிருக்கின்றார். நமக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம இப்போ இந்த ஒரு நிலையில் எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இறைவனிடம் மன்றாடி முழுமையான மன மாற்றத்தோடு முழுமையான நம்பிக்கையோடு இறைவனிடம் மன்னிப்பை வேண்டி மனம் மாறி இறைவனிடம் திரும்பி வாருங்கள். இறைவன் கிட்ட திரும்பி வந்தால் நமக்கு மீட்பு நிச்சயம். இறைவன் நம்மளை மன்னிப்பார். முழுமையான மனமாற்றத்தோடு வரும்பொழுது இறைவன் நம்மளை மன்னிப்பார். அந்த நம்பிக்கையோடு செயல்படுவோம். இந்த ஒரு தவக்காலம் மன மாற்றத்திற்கான காலம், மன்னிப்பிற்கான காலம். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று இறைவன் கூறியிருக்கின்றார். நம்ம யாராச்சும் மன்னிக்காமல் இருந்தாலும் அவங்களை மன்னிச்சிடலாம். நம்மளோட பாவங்களும் இறைவனால் மன்னிக்கப்படும். கிறிஸ்துவின் நாமம் இன்றும் இன்றும் போற்ற பெறுவதாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.